ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரோமோலாம் பார்த்தீங்களா? நேற்று நான் எந்த ப்ரோமோவும் பார்க்கல. அந்த ப்ரோமோ பார்த்தா மண்டை காயும். கண்டிப்பாக இவனுங்க திட்ட தான் போகிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மைக் விஷயம் மட்டும்தான் இந்த வீக்குக்கான டிஆர்பி. அதனால தான் அது மண்டேலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு பாரு மட்டும் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, பாரு ஃபேன்ஸும் ஹாப்பியாக இருக்கக்கூடாது. பாரு ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருந்தாலும் பாரு ஹாப்பியாக இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து அந்த வாரம் கண்டென்ட் பாரு திட்டுறது தான். அது கண்டென்ட்டே இல்லைனாலும் அந்த கண்டென்ட்டை இவனே உருவாக்கிடுவானுங்களே. அப்படி உருவாக்குனது தான் வந்துட்டு அவங்க எலிமினேஷனில் இந்த வாரம் இல்லைன்னு சொல்லி பாரு ஹாப்பியாக இருக்கும் போது அடுத்த நாளே வந்து அது ஒரு பனிஷ்மெண்ட் மைக்குன்னு ஆரம்பிக்கும் போது பார்வை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நேத்தாண்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் எலிமினேஷன் நாமினேஷனில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லைனா அந்த வாரம் ஃபுல்லாக பாரு பதட்டத்தில் வைப்பாங்க, எலிமினேட் ஆயிடுவோமோன்னு நம்மளையும் பாரு ஃபேன்ஸே பதட்டத்தில் வைப்பாங்க. ஸோ அந்த டென்ஷன் ஃப்ரீ ஆனவுடனே அடுத்த கட்டத்துக்கு வேறு எதையாச்சும் செய்யணும்ல, வேறு ஏதாவது உருட்டணும்ல. இந்த வாரம் ஃபுல்லாக உருட்டுறதுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக என்ன உருட்டுறோமோ அதை தான் எடுத்துகிட்டு வந்து வீக்கெண்டில் உருட்டணும் போது எப்பவுமே பாரு தனியாகவே எதையாவது ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அப்படி ஆரம்பித்தது தான் அந்த மைக் காட்டினது. சாதாரணமாக எல்லாருமே பண்ணுறதா எல்லா சீசனில் இதை விட மோசமாலாம் பேசியிருக்காங்க. மைக்கு தள்ளி வச்சிட்டியே, அந்த எஃப்ஜே வியான விஷயங்கள்லாம் வருது. ஏன் எஃப்ஜே போய் ஆதிரியை கிஸ் அடிச்சானே போன வாரம், ஏன் துஷார் வந்து அரோரா கிஸ் அடித்த மாதிரி துஷாருக்கு அந்த லிப்ஸ்டிக்லாம் வந்துச்சு. அது கூட உண்மை போயின்லாம் அது நிஜமாவே லிப்ஸ்டிக் போட்டாங்கன்னாங்க, இல்லை அரோரா கிஸ் பண்ணியிருப்பான்னாங்க. ஏன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நடந்திருக்குங்க. ஏன் கமருதீனுமே சொல்கிறான்ல, அரோரா கூட தான் நிறைய வாட்டி என்கிட்ட மைக் அந்த எஃப்ஜே விஷயம் கமருதீன் எஃப்ஜே முட்டிக்கும் போது அரோரா கூட தான் எத்தனையோ வாட்டி என்கிட்ட பர்சனலாக பேசியிருக்கா. அப்போல்லாம் வந்து மைக் தள்ளி வச்சுட்டு தாண்டா பேசுவா, என்னென்னமோ பேசியிருக்கா, அடல் கண்டென்ட் அடல் காமெடியில் அந்த மாதிரி பண்ணுறது தாண்டா. நாங்கள் பண்ணும்போது பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு அது நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, கமருதீன் வந்து உங்களுக்கு லவ் கண்டென்ட் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, அந்த லவ் கண்டென்ட் அரோரா கூட கொடுத்தா உங்களுக்கு ஓகே. ஏன்னா அரோரா உங்களோட மேபி நீங்கள் அவங்களோட சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். அரோராவோட சப்ஸ்கிரைபர் டீமில் யாராவது இருக்கீங்களா, இல்லை மேபி ஹோஸ்ட் கொடுவான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அரோரா கூட உங்களுக்கு கமருதீன் லவ் கண்டென்ட் கொடுக்கறது பிரச்சனையா, கமருதீன் மைக் கழட்டிட்டு பேசுறது பிரச்சனையா, கமருதீன் அடல் காமெடி எடுக்கிறது பிரச்சனை, இதெல்லாம் அரோரா கூட பண்ணால் கமருதீன் ஓகே. ஏன்னா அது விஜயஸே சொல்லியிருக்காரு, அரோரா கூட இருக்கும்போது அவங்க கேம் சூப்பராக இருக்குது, இப்போ தான் கேம் மாற்றி ஆடுறீங்க. ஆனால் பாரு கூட வந்தால் கேம் கெட்டு போயிடும், பாரு கூட வந்தால் இவர் இமேஜ் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பாரு கூட கமருதீன் லவ் கண்டென்ட் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஆனால் அது அரோரா கொடுத்தா ஓகே, பாரு கூட கொடுத்தா ஓகே இல்லை ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று, எஃப்ஜே வந்துட்டு வியானா தான் எவிக்டட்னு சொல்கிறாங்க. ரம்யா வியானா 2 பேரும் எவிக்டட்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஓட்டிங்லேயும் அவங்க தான் லாஸ்ட்டில் இருக்காங்க, அது ஓகே தான். ஆனால் எஃப்ஜேவை வந்து ரம்யா வியானா எவிக்டட்னு சொல்லும்போது எஃப்ஜே கூட லவ் கண்டென்ட் கொடுத்து ஆதிரியை தூக்குனீங்க, இப்போது வியானாவை தூக்கிடுறீங்க. ஏன் அதுக்கு எஃப்ஜேவே தூக்கிடலாம்ல, இன்னும் 2 பொண்ணுங்களாவது மிச்சமாகும், மான மரியாதை மிச்சமாகும்ல. அடுத்து அரோரா அது ஓகே, அது மான மரியாதைலாம் அது இருக்கிற லிஸ்ட்லேயே நம்ம சேர்க்க முடியாது, அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, அதை விட்டுருங்க. அப்போ நெக்ஸ்ட் வேறு ஏதாவது பாரு கேரக்டர் அசாசினேட் பண்ணிக்கிட்டே இருப்பான், வார்த்தைங்களை அவன் விட்டா பரவாயில்ல, சொரிஞ்சு விட்டுனே சைலண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியாது.